ஜனங்களுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? உங்களுடைய சுவிசேஷம் மனுஷர்களை ரட்சிக்கிற தெய்வ பலனா இருக்கு. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வல்லம் இருக்கு, அதனால நான் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு அப்போஸ்தலர்களும் நம்ம காஸ்பலையே சொல்லல. பிதாவின் சித்தப்படி நீ வாழலன்னா தேவன் அதை அக்கிரமங்கிறாரு. பரிசுத்த ஆவியினா வல்லமையினாலே நான் உங்களுக்கு போதித்தேன். தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தீர்கள். ஹியூமன் எலிமெண்ட்ஸ் எங்கேயுமே இல்லையே. ஜனங்களுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இதுல ஹியூமன் எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலா நம்ம பண்றது நிறைய விஷயங்கள். ஹவு காஸ்பல் நம்ம இவ்வளவோ சத்தியத்தையே நம்ம சொல்லல. இன்னும் சொல்ல போனா நம்ம காஸ்பலையே சொல்லல. நான் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜீசஸ் சுவிசேஷத்தை சீஷர்களுக்கு சொல்றாரு, ஒரு செய்திய சொல்றாரு, ஒரு கிரியையை செய்யும்படி அவங்களுக்கு வல்லமை கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. அவங்க செஞ்சது ஒண்ணு, சொன்னது இன்னொன்னு. அவங்க என்ன செஞ்சாங்க, எது செய்தியா சொன்னாங்க? ரெண்டு பேரா சீஷர்களை அனுப்பினார்ல. ஆமா. அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்திய சொன்னாங்க? அவங்க போய் பிசாசுகளை துரத்துனாங்க. என்ன செய்திய சொன்னாங்க? செய்தி என்ன? பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள். செய்தி என்ன? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவங்க செய்யற வேண்டியது என்னது? வியாதிகளை சுகப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க. இப்ப நம்ம செய்தி என்னதான் ஆயிருச்சு? செய்தி எங்க போச்சு? உங்களுக்கு புரியுதா? செய்தியவே இல்ல, சுவிசேஷமே நம்ம அறிவிக்கல, செய்கைய சுவிசேஷமாக்கிட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உங்க வியாதிகளை, நீ அதை செய்யணும். ஆனா செய்தி இல்ல, அங்க செய்தியே இல்ல. நீங்க சுவிசேஷங்களோட கூட்டத்துல பாருங்களேன், எது செய்தி? எது செய்தி? பரலோக ராஜ்யம், இதுதான் செய்தி. ஆதி முதலாகவே இருக்கு. ஈவன் கடைசி காலத்தை குறிச்சு சொல்லும் போதும் இதே செய்திதான் கிறிஸ்து சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம். கடைசி காலத்தை குறிச்சு சொல்லும் போது உங்களுக்கு புரியுதா? செய்தி அவர் மாத்தல, நம்ம இங்க மாத்திட்டோம். அப்ப இது கள்ளத்தனம் இல்லாம வேற என்ன? நம்ம கிரியை தானே சொல்றோம். வாங்க உங்களுக்கு சுகம் வந்துரும், வாங்க உங்களுக்கு பணம் வந்துரும், வசதி வந்துரும் தானே சொல்றோம். இது அசால்ட்டா நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க செய்தியை யார் மாத்துவா? அது மாத்தக்கூடாதுல்ல, அதுதானே முக்கியமானது. அதான் சொல்றேன். அப்ப அந்த செய்தியே திருடப்பட்டிருக்குன்னா இது வஞ்சனை இல்லாம வேற என்ன? உங்களுக்கு புரியுதா? புரியுது. We are really really in wicked days actually. வெளியில இருந்து பார்க்க தெரியாது. நீங்க நல்லா, உங்களுக்கு இன்னொரு ஒரு தெளிவான வேதத்துல ஒரு அழகான உதாரணம் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரியைகளை செய்தவங்களை குறிச்சு நல்லா பாருங்க. கிரியைகளை அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஜீசஸ் இருக்க காலத்துல இதெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்னு சொன்ன அடையாளங்கள். நல்லா கவனிங்க, அடையாளம்னு சொல்றாரு. இந்த அடையாளங்கள் செய்தவங்க பேசுறாங்க. அதுவும் உங்க நாமத்தினாலே, அவங்க நாமத்துல கூட செய்யலையா, இயேசுவின் நாமத்தினால, உங்க நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தினோம். யார துரத்தினாங்களா? பிசாசுகளை, வியாதியஸ்தர்களை இயேசுவின் நாமத்தினால சுகப்படுத்தினார்களாம். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தாங்களாம்.
இயேசுவின் நாமத்தினால அநேகர் தங்கள் வியாதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மாறி இருந்தாங்களாம். அப்ப இவங்க தேவனுடைய நாமத்தினாலே ஊழியக்காரர்களா இருந்தவங்க. யாருடைய நாமத்தினால? தேவனுடைய நாமத்தினால. இவங்கள பார்த்த இயேசு சொன்னாராம், உங்களை அறியேன், உங்களை நான் அறியேன். பயங்கர ஷாக்கிங் இல்ல இது? பயங்கர ஷாக்கிங். அவங்க நீங்க நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பாரு அவன் நாமத்தினால எல்லாம் பண்ணிக்கிறான், அவன் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம். இவங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க? அவருடைய நாமத்தினாலதான் ஊழியமே செய்திருக்காங்க. அப்போ அவங்க மீட்கப்பட்டவங்க எல்லாம் யாருக்குதான் கனம் செலுத்தி இருப்பாங்க? அவருக்கு தான் கனம் செலுத்தி இருப்பாங்க. தேவனுக்கு தான் கனம். ஏன்னா இயேசுவின் நாமத்துலதான் அவங்க செய்யறாங்க. அப்போ இவங்களால வியாதி சுகமானவங்க, இவங்க செய்த அற்புதத்தினால விடுதலையாக்கப்பட்டவங்க, ஆச்சரியப்பட்டவங்க எல்லாரும் யார்கிட்ட சேர்ந்திருப்பாங்க? தேவன்கிட்ட தான் சேர்ந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களை பார்த்து என்னன்னு சொல்லிட்டாரு? புரியுது? அதோட நீ அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு ஒரு காலமும் இது ஏதாவது அக்கிரம செய்கை இருக்கா இதுல? இல்ல. அது எதனால சொன்னாரு? சித்தத்தை செய்யாம மத்ததெல்லாம் பண்ணிட்டாங்க, அதுதான். உங்களுக்கு புரியுது? வெரி வெரி டிசெப்டிவ். நம்ம கிரியைகளை பார்த்துட்டு ஓகே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும் நீங்க சொல்லியே ஆகணும்ட்டு உடனே நம்ம எல்லாரும் we are forcing people to do an activity. ஆனா ஸ்டீஃபன், நீங்க சித்தத்தின்படி செய்யலன்னு சொல்லிட்டு தானே உங்களை அறியேன்னு சொல்றாரு. ஆமா, சித்தம் இப்ப நம்ம சொன்ன அந்த சுவிசேஷம் அப்படிதானே? நான் அதுதான் சொல்ல வரேன். இது எல்லாமே தேவனுடைய சித்தத்துலதான் வருது. ஆனாலும் ஜெனரிக் ரூல் படி பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களை அவர் சொல்லல. அப்போ நம்ம எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டதற்கு பிதாவுக்கு ஒரு சித்தம் இருந்தது, இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அந்த சித்தத்திற்கு இப்ப ஜீசஸுடைய லைஃபே எடுத்துக்கோங்க. நீங்க ஜீசஸுடைய லைஃப், ஜீசஸ இந்த பூமிக்கு பிதா தான் அனுப்புறாரு, ரைட்? ஆமா. இப்போ பேதுருனுடைய வீட்டுக்கு போறாரு. பேதுருனுடைய வீட்டுல அவங்க மாமியார சுகப்படுத்துறாரு. பேதுருவின் வீட்டுல இயேசு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த சுத்து பக்கத்துல இருக்க எல்லாரும் வியாதியஸ்தர்களை என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப இயேசு கிட்டத்தட்ட நடுராத்திரி வரைக்கும் வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டே இருந்தாராம். கொடுத்துட்டு நடுராத்திரி வரைக்கும். அப்போ அடுத்த நாள்ல அதிகாலை இருட்டோட அவர் எழுந்து மலைக்கு ஏறி ஜெபம் பண்ண போயிட்டாரு. இவங்க எல்லாம் அங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்து பார்த்தா யார காணோம்? இயேசுவ காணோம். அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி வரைக்கும் சுகம் பெற்றவங்க எல்லாம் அக்க பக்கத்துல சொல்லி, உங்களுக்கு தெரியுமா பேதுரு வீட்டுல இயேசு வந்திருக்காரு, அவங்க எங்களுக்கு வியாதி எல்லாம் சுகப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வியாதியஸ்தர்கள்லாம் இப்ப யார் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க? பேதுரு வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேதுரு, நீங்க இங்க இருங்க, நாங்க அவரை தேடிட்டு வரோம், எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி தேடிட்டு வரும்போது அவர் மலையில இருந்து இறங்கி வர்றத பாக்குறாங்க. இது எங்க போயிட்டு உண்மை தேடிட்டு வந்தோம், உமக்காக அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க வீட்டுக்கு வாங்க போலான்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? நம்ம மத்த நகரங்களுக்கு போக வேண்டியதா இருக்கிறது, அதுவே பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுது. அதே பேதுரு வீட்டுலதான் நேத்து நடுராத்திரி வரைக்கும் சுகப்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவருக்காக ஒரு கூட்ட ஜனம் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ காத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் அவங்களுக்கு போய் சுகப்படுத்துறேன்னு போகல. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுது. அப்போ பிதாவின் சித்தம்னா பிதா சொல்லுகிறபடி நான் வாழ்கிற வாழ்க்கை. எனக்கு அற்புதம் பண்ண ஆகிற வல்லமை எனக்கு இருக்கு,
எனக்கு சுகமாக்குற வல்லமை இருக்கு, வர்ற எல்லாருக்கும் நான் சுகப்படுத்துவேன். ஜீசஸ் அப்படி செய்யவே இல்லை, அதுதான் உண்மை. ம். அவருக்கு ஒரு ஜனம் காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா அவர் போகல. ம். இன்னொரு ஒரு உதாரணம்னா, அவருடைய நண்பர் லாசரு சாகர வரைக்கும் போகல. 2 தடவை ஆள் அனுப்பியாச்சு. ஆமா. Right? ம். அப்போ எதை தேவன் அக்கிரமம்ன்றார்னா, யாருக்கு அது அக்கிரமம்னா, நீ ம். தேவனை அறிந்திருந்தும் அவர் நாமத்தினாலே அற்புதம் அடையாளம் செய்கிற தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருந்தும் நீ பிதாவின் சித்தத்தைப்படி நீ வாழலனா, தேவன் அதை அக்கிரமங்கிறாரு. ம். உங்களுக்கு புரியுதா? புரியுது. இவ்வளவு குரூஷியலான ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நான் தேவனிடத்துல இருந்து வரங்களை பெற்றுக்கணும், இதை பெற்றுக்கணும், ஊழியம் பண்ணணும்னு சொல்லியா உடனே நம்ம போய் ஏதாவது செய்யணும். பிதா சித்தமாய் அது எனக்கு இருக்கிறதா? அதுதான் கோரே ஃபார் அ கிறிஸ்டியன் அண்ட் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. இப்போ வாலிபர்கள் எடுத்த உடனே சபையில என்கரேஜ் பண்றது, நீ போ வெளியில போய் ஊழியம் பண்ணு, நீ இங்க போய் பண்ணு. முதல்ல ஒவ்வொருவரும் நீங்க இப்பதான் இது ரொம்ப இதாச்சு. அதனால குவாலிட்டி, சர்ச்சோட குவாலிட்டி போனதுக்கு காரணம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தரால மீட்கப்பட்டவங்க கிடையாது. அதுதான் உண்மை. ஆத்துமா மீட்கப்பட்டு வந்தவங்க தானே ஆத்துமா தாகம் இருக்கும். ஆமா. இப்ப இருக்கிற தாகத்தை எப்படி நம்ம ஜெனரேட் பண்றோம்? அது மனுஷ தாகம். என்ன மாதிரி தெரியுமா? ஒருத்தன் ரோட்ல குடியில படுத்து கிடத்திருந்தானா அவன் மேல நமக்கு பரிதாபம் உண்டாகுது. இதே ஒருத்தன் கார்ல பந்தாவா போயிட்டு இருந்தா அவன் மேல பொறாம உண்டாகுது. ரெண்டுமே ஆத்துமா தானே இல்ல? ஐயோ பாவம், யாரும் இல்ல, அப்பாவி பாவம், அவங்க செத்து போயிருவாங்க. அவங்க வச்சு பந்தாவா கார்ல போவான், சாக மாட்டானா? அந்த ஆத்மா வீணாதான் போகுது. அந்த ஆத்மா வீணாதானே போகுது. அதான் நம்ம பார்வையே, கிறிஸ்தவர்களுடைய பார்வையே இவ்வளவு அருவருப்பா ஆயிட்டு. ஏன்னா நமக்கு திறந்த கண்ணே இல்ல. இப்ப நம்ம ஜபங்களே எப்படி இருக்கு பாருங்களேன். குடிகாரங்க ரசிக்கப்பட்டதான் ஜபம். ஆத்துமாக்கள் ரசிக்கப்படுற ஜபம் நம்ம கிட்ட இல்ல. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 32 years ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவன் ஒரு ஆத்துமா இல்ல, அவன் குடிகாரனா. கிளீன் ஹேபிட். அவன் அவரை குறிச்சு சொல்லியிருக்காங்க, டீ டோட்லர் அந்த பையன் செத்து போனவர் இன்னைக்கு காலையில. நம்ம அவங்களெல்லாம் சோலா பாப்போமா? அவங்க மேலாம் நமக்கு ஆத்துமத்து பாரம் வராது. யார் மேல வரும் தெரியுமா? ஒருத்தன் குடிகாரனா, ஒருத்தனுக்கு கேன்சர் இருக்கான், அந்த பொண்ணு பாவம், ஒருத்தன் கற்பழிச்சுட்டானா பாவம், அந்த பொண்ணு பாவம். சரி, இப்ப நீங்க விக்டிம் மேல பரிதாபப்படுவீங்களா, அவளை கற்பழிச்ச மனுஷன் மேல பரிதாபப்படுவோமா? எல்லாமே விக்டிம் தான். ஆனா நான் சோலை பார்த்தேன்னா 2 பேர் சோல் மேலேயும் நான் என்ன பார்ப்பேன், என்ன 2 பேருக்கும் யாரு தேவை? ஆண்டவர் தேவை. கிறிஸ்டியனா நம்ம கண்கள் எதுக்கு அட்ரஸ் பண்ணணும்? ஆத்துமாக்களுக்கு. அது நீங்க இந்த விஷயம் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நம்ம தேவன் நம்மள ராஜாக்களோட அமர பண்ணும்படி நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நீங்க ஸ்டேட்டஸ் உயரணும், அப்பதான் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்க. எப்படி படிக்கணுமா எல்லாருமே? தேவனே சொல்றாரு, அனனியாவு கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆக்சுவலா தேவன் அனுப்புற அனனியா சாதாரண ஒரு தகுதியில இருந்த ஒரு ஏழ்மையான தேவனுடைய ஊழியக்காரர் அப்போ. ஆனா இவரு சவுலு சாதாரணம் கிடையாது, பயங்கர பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள நல்ல வசதியான ஆளு. இவர் அனுப்புறாரு, நீ போ,
அவன் என் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட்டு ராஜாக்களுக்கும் என்னை சாட்சி இடுகிறவனாய் இருப்பான். ஓகேவா? ஆண்டவர் சொன்னது. ஆனா எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கவர் இவரு? ராஜா பயங்கர அறிவிலும் சரி, தான் பிறந்த இதுலயும் சரி, ரோமன் சென்ச்சுரியன். பொலிட்டிக்கலாவும் இவரோட சிட்டிசன், இவர் ரோமன் சிட்டிசன். பொலிட்டிக்கலாவே இவரோட ஸ்டாண்ட் பயங்கர பெருசு இல்லையா? ஆமா. ஆண்டவர் சொன்ன இது என்னது? ராஜாக்களோட நீ ராஜாக்களுக்கு நீ என்ன சாட்சிடுவேன். ஒரு ஹியூமன் மைண்ட் எப்படி பர்சீவ் பண்ணும்? சோ இவரோட இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு. இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆக்சஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் நம்ம ஈஸியா சொல்லிடலாம்னு தோணும். நம்ம ராஜாக்கள்கிட்ட நம்ம பயன்படுத்தி அவருடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா அவர் ராஜாக்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லும்படி தேவன் அவரை கூட்டிட்டு போனாரு? சிறை கைதியா. உங்களுக்கு புரியுதா? புரியுது. நம்மளாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் நம்ம ராஜாக்களுக்கு மத்தியில அப்ப இப்படிதான் போகணும். அவளுக்கு சொன்ன அந்த சாட்சிய அவர் முதல்ல நம்மள மாதிரி யாருக்காவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு லெத்தாஜிக்கா இருக்கும். நம்ம தெரியும் நம்ம ராஜாட்ட சொல்லுவோம், நம்மள்ட்ட ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு அப்படி மைண்ட் போயிடும். அவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. கம்ப்ளீட்லி சரண்டர்ட். கம்ப்ளீட்லி சரண்டர்ட். அதுதான் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளமே சரண்டர் தான். இந்த சாட்டர்டே கூட காட் அது நமக்கு அப்படிதான் நடந்தாங்க. கம்ப்ளீட் சரண்டர்ட் லைஃப். வாய் திறவாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நீதியாய் நியாயம் தீர்க்கிற பிதாவிற்கு தம்மை ஒப்புவித்திருப்பார்களாம். அததான் குமாரன் எதிர்பார்க்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே. நம்மளா முடிவு பண்ணிடுறோம். அது முடிவுன்னு ஆக்சுவலா நம்மளுடைய இது அதுல சுயநலம். எனக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை இருந்தா சும்மா இருப்பீங்களா உட்காந்துட்டு? இல்ல நீங்க சும்மா இருந்தாலும் மக்கள் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி ஃப்ரெண்டா இருந்தா கூட, நீங்க வேதம் தெளிவா சொல்லுது. ஜீசஸ் அழகா இருக்கும் வசனம். ஜீசஸ் லாசருவையும் அவனுடைய சகோதரிகளாகிய மரியாளையும் மார்த்தாவையும் நேசித்தார்னு. அப்போ ஜீசஸ்க்கு ஃப்ரெண்டா இருந்தாலும், ஜீசஸால நேசிக்கப்பட்டு இருந்தாலும், இவங்க கூப்பிட்ட உடனே ஜீசஸ் வந்துட முடியாது. உங்களுக்கு புரியுதா? பிதாவின் சித்தம் எப்படி எல்லாம் டிசைன் ஆயிருக்கு பாரு. ஜீசஸ்க்கு அவங்களை பிடிக்கும், ஆனாலும் இவர் போக கூடாது. வெயிட் பண்ணும்போது அவர் செத்து போயிடுவாருன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. பிதாவின் சித்தத்தை பாருங்க, பயங்கரம் இல்ல? ஆமா. இப்ப என்ன ஆகும்? ஏன்னா இவர் நேசிச்சிருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் அவங்க எனக்கு எதிர்பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்களே. என்ன லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. 2 தடவை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் அவங்களை நேசிக்கிறாரோ, ஏமாந்துருப்பான், அவனை எப்படியும் அவரு உயிர் தெள்ள வச்சிருவாருன்னு தெரியும். ஆனா அந்த லவ் இருக்கும்போது அவங்க ஏங்கி போயிருப்பாங்களேன்னு நேசிக்கிறவங்களுக்கு இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த ட்ரூத் தெரியாதுல்ல. பிதாவின் சித்தம் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்ப இவருக்கு அவங்க ஏங்கி போவாங்களேன்னு இவங்களுக்கு அந்த லவ் பண்றவங்களுக்கு அந்த ஏக்கம் வரும்ல. உங்களுக்கு புரியுதா? அது அந்த ஏக்கத்துல அவங்கள பார்க்கும்போது அவங்க அதையே சொல்லி அழும்போது ஜீசஸ் அழுவாரு. அவர் எப்படியும் அவரை உயிர்த்தல வைக்கதான் போறாரு. ஆனா அவங்க ஏங்கி போனதை பார்க்கும்போது ஒரு அழுவாரு. அதுதான் இருக்கும். அவங்களுக்கு அழறத பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் பியூட்டிஃபுல் லவ் எக்ஸ்பிரஷன். அவரோட அந்த டிஎஸ்ல அந்த லவ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அவங்க அழறத பார்த்துன்னு இருக்கும் அழகா. அவர்தான் உயிர் எப்படி கூப்பிட போறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி சொல்லிதான் வராரு. நம்ம போய் அவனை எழுப்பதான் போறோம் வான்னு. எதுக்கு பிதா தாமதிக்க வச்சாருன்னு அவருக்கு தெரியும். அவர்கள் அவரை விசுவாசிக்கும்படி அதை அந்த கிரியை செய்யும்படி அதை செய்தாருங்கிறது அவருக்கு தெரியும். Then why he needs to shed tears? That love expression. ஏங்கி போயிருக்காங்க பாரு எவ்வளோ. Because we trusted him, he will come. அதான் அங்க நீங்க சந்தோஷப்படுங்கள், அழுங்க. என்னாச்சு? இல்ல சந்தோஷப்படுங்களோடு சந்தோஷப்படுங்கள், அழுங்கள் தானே வசனம் வருது. அது ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலா. அந்த லவ் எக்ஸ்பிரஷன் that Jesus shed tears looking at
அவங்க ஏங்கிட்டாங்க. நான் அவங்க அப்படி சொல்லி சொல்லி அழுவாங்க. நீ வந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2 சகோதரிகளும் அதான் சொல்லுவாங்க. கூட இருந்தவங்களும் சொல்லுவாங்க. நீர் அவ்வளவா நேசித்தீர் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த எமோஷனல் லவ் பார்க்க முடியும். ஹவ் ஜீசஸ் லவ்ட் them. See, why I'm saying is like பிதாவின் சித்தம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லானது. நான் ஒருத்தங்களை நேசிக்கிறேன், அது என்னோட ஃப்ரெண்டு, நான் ரொம்ப நேசிச்சிட்டேன், அதனால நான் உடனே எனக்கு வல்லமையும் இருக்கு, எனக்கு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு, அதனால நான் போய் உடனே உங்களுக்கு ஜெபிச்சு நான் உங்களுக்கு உதவி செய்யணும். நோ, புரியுதா? ஆமா. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வல்லமை இருக்கு, அதனால நான் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு அப்போஸ்தலர்களும் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணும் பொழுது அமைதலா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அனுப்பும் போது போனாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினால நடத்தப்பட்டாங்க. ரைட்? ஸோ இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை. வெரி வெரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காரியம். அதனாலதான் நமக்கு சுவிசேஷத்தின் வல்லமையை நம்ம கண்களால பார்க்க முடியல. ஐ டெல் யூ ஒன், எனக்கு ஆவியான நினைப்பட்டுக்கிறதுனால நான் என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அப்பதான் இந்த வசனத்தை நான் வந்து லைஃப்ல பார்த்தேன். உங்களுடைய சுவிசேஷம் மனுஷர்களை ரட்சிக்கிற தெய்வ பலனா இருக்கிறதுன்னு பால் சொல்லுவார், தெரியுமா? அதை நான் பார்த்தேன். ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு, 7:30 or 8 ரொம்ப நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன். அப்போ நான் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வயசான பிச்சைக்கார தாத்தா ஒரு அந்த பேப்பர் எல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாத்தாவை நான் கிராஸ் பண்றேன். நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட ஆவியில இருந்து ஆவியானவர் வந்து நீ அவருக்கு ஏதாச்சும் கொடுன்னு. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே என்கிட்ட பர்ஸ்ல பணமே இல்லையே, யூஸ்வலா வச்சுக்க மாட்டேன், என்னோட கார்டு இருக்கேன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எதுவுமே இல்லையே. அப்போ ஆவியானவர் சொல்றாங்க, நோ யூ ஹேவ் டு கிவ் ஹிம் சம்திங். அப்ப நான் பாக்குறேன், சரி நீ ஏடிஎம்மும் இருக்காதேன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அப்புறம் ஒரு ஏடிஎம் இருக்கு, சரி ஓகே நம்ம எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் பைக்கை நிறுத்திட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு திரும்ப வரேன், நான் கொடுக்கட்டும்னு சொல்லி. நான் வந்து திரும்பி வரும்போது அந்த தாத்தாவை காணோம். அப்போ எனக்கு கஷ்டமா செய்யும், ஆண்டவர் சொன்னது உடனே செய்யாம போயிட்டோமா, அதனால அப்புறம் நான் தேடி பாக்குறேன். அந்த அப்புறம் என்ன ஒரு கடைக்குள்ள இருந்து ஒரு வெளியில வராரு. அப்படி ஃபுல்லா அழுக்கானது. இன்னும் அந்த ரோட்ல குப்பை பொறுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, பயங்கர வயசானவர், சம்திங் மோர் தென் 80 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி. நான் அப்போ அவரை பார்த்துட்டு, தாத்தா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு காசு கொடுக்குறேன். அவர் நான் இவ்வளவு கொடுத்தேன்னு கூட பாக்கல, அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் அப்ப எனக்கு ஆவியானவர் நீ பேசுன்னு சொல்றாரு அவர்கிட்ட. அப்ப நான் அவர்கிட்ட பேச தொடங்கிட்டேன். நான் அப்ப அவர்கிட்ட பேசும்பொழுது எனக்கு கம்ப்ளீட்டா என்ன ட்ரூத் அப்ப சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த காரியம் எனக்கு இப்ப ஆவியான நினைப்பு விட்டுறாங்க. நான் என்ன, லாசரு மரித்த பொழுது அவர் எப்படி தேவனுடைய இளைப்பாறுதற்குள்ள கடந்து போனாருங்கிறத சொல்றேன். சொல்றாங்க, உங்களுக்கு புரியுதா? மரித்ததுக்கு பின்பான ஒரு இளைப்பாறுதல் தேவனுடைய சமூகத்தில் எப்படி உண்டாயிருக்கும், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேங்கிற ஒரு சுவிசேஷம். உங்களுக்கு காசு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்படல. உங்களுக்கு புரியுதா? ரியலி பிரதர், அவருடைய முகம் நான் சொல்ல உள்ள இருந்து நான் அப்படியே லிட்டரலா நான் பாக்குறேன். அவருக்குள்ள அப்படியே சந்தோஷம் பொங்கி வருது. நான் எவ்வளவு காசு கொடுத்து, அது காசை கூட அவர் பார்க்கல என்னன்னு. நான் அந்த சுத்த சுவிசேஷத்தை சொல்ல அவர் முகம் அப்படி பிரகாசிக்குது. அவருக்கு சந்தோஷம் தாழல. அந்த நைட்ல ஒரு ஃபேஸ் அவ்வளவு சந்தோஷத்தினால நிரம்புது. இந்த அப்பதான் நான் பார்த்தேன் அந்த வசனத்துடைய ஜீவனை பாக்குறேன். அது மனுஷர்களை ரட்சிக்கிற தேவ பலனா இருக்கிறதுன்னு. ஹியூமன் மைண்டுக்கு கன்வின்சிங்கா எதுவுமே சொல்லப்படல. உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு புரியுதா? ரட்சிப்புனால எப்படி தேவனுடைய சமூகத்துல நமக்கு இளைப்பாறுதல் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அவரு என் கைய பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டு சந்தோஷத்துல, அதாவது சந்தோஷத்துல வரும்ல அந்த இதுல நிக்கிறாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ரோட்ல.
ஒரு மனிதீகமான எதுவுமே அங்க இல்ல. I still remember that day. I'm so filled with the joy of the Lord, looking at what gospel can do to a man. உங்களுக்கு ஆனா புரியுதா? யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவரு. ஆமா, ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது ரோட்ல, அது நைட் அவரு வேலை முடிச்சுட்டு போறாரு, நானும் வேலை முடிச்சுட்டு. அது ஒன் இன்ஸ்டன்ஸ். அது என்னால அதே மாதிரி நிறைய சொல்ல முடியும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு சமயம் நான் டிராப் பண்றதுக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப நான் பைக்ல இல்ல. அப்ப என்ன செய்வேன்னா, பைக் அப்ப நான் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு, சிறுசேரியில இருந்து ஷோலிங்கநல்லூருக்கு வந்துட்டு, ஷோலிங்கநல்லூர் வந்துட்டு ஈசிஆர் ரோட் கனெக்ட் பண்றதுக்கு அப்ப யூஸ்வலா பஸ் உடனே வராது. ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியும். யூஸ்வலா பஸ் இருக்காது. ஷேர் ஆட்டோவும் பயங்கர கூட்டமா இருக்கும். அது எனக்கு பிடிக்காது நசுக்கிட்டு போறதுக்கு. அதனால நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன், யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்பேன் பஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா. ஏன்னா ஈசிஆர் போயிட்டேன்னா ஈசிஆர்ல நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணேன், நான் ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்கிறேன். கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், ஓகேவா? நான் லிஃப்ட் கேட்கிறேன், ஆவியானவர் எனக்கு உந்தி தள்ளுறாரு, நீ பேசுன்னு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ரைட்? நான் அதுவும் என்ன பேச சொல்றாங்கன்னா, தேவனோடு நடக்கிறது குறிச்சு பேச சொல்றாங்க. அவர் கிறிஸ்டியனா ஹிந்துவா எதுவுமே எனக்கு தெரியாது. ரைட்? அவர் வந்து என்ன ஈசிஆர்ல டிராப் பண்ணணும். அது என்ன ஒரு 5 minutes தான் இருக்கும். அது ஒரு சின்ன கனெக்ஷன். அவரு நான் பேச தொடங்குறேன், அவருக்கு டிராப், அவரு பேசல. நான் பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு நான் எங்க இறங்கணுமோ அங்க விட்டுட்டு அதுக்கப்புறமும் நின்னு கேக்குறாங்க. நான் பேசி முடிச்சுட்டேன் தான் சொல்றாரு. நான் சொல்றாரு, பிரதர் யூ வுடன்ட் பிலீவ், தேவன் கூட பேச முடியுமாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அது தேவன் உங்க மூலியமா இன்றைக்கு எனக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் வந்து பிலீவர்னு. உங்களுக்கு புரியுதா? So I would tell you many instances like how இன்னொரு டைம்ல இவரு பிலீவர், இன்னொரு டைம்ல நான் ஒரு பஸ்ல எங்கேயோ நான் போகணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். அப்ப நான் ஒரு பையனை பாக்குறேன். அவன் தான் என்கிட்ட வந்து ஏதோ கேட்டான், இந்த பஸ் எங்க போகும், ஏதோ நார்த் இந்தியா, தமிழ் கிடையாது, அவன் கர்நாடகாவா ஏதோ, இந்த பஸ் எங்க போகும் அந்த மாதிரி கேட்டான். நான் ஒரு பஸ் டிப்போல நின்றுட்டு இருந்தோம். அவன் என்கிட்ட கேட்டான். நான் உடனே இந்த பஸ் தான் சொன்னேன், நானும் அதுல தான் போறேன் வான்னு சொன்னேன். அப்புறம் அவன் பக்கத்துல உட்கார்றேன். I began to talk about God. I was completely thrilled to know the truth. அது வந்து லிட்டரலா தெரியும் ப்ரோ. அது வந்து ஹியூமன் கன்வின்சிங்கா இருக்காது, அவங்க ஆத்மா அதை ரிசீவ் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? அது லைக் so beautiful. அவன் கையை பிடிச்சிட்டு I've never heard such a truth before in my life அப்படின்னு சொன்னான். But I have to step down. நம்ம காடை கொடுத்துட்டு like the truth கொடுத்துட்டு I just got down. So why I'm sharing this is like gospel has the power to save man. உங்களுக்கு புரியுதா? அது ஒரு 5 minutes 10 minutes 1 hour 2 hours God அவங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது நான் ஆபீஸ்ல பார்த்திருக்கேன். எங்க ஆபீஸ்ல என்னோட கொலீக் இருக்காங்க. ஒரு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வந்துட்டு இது வேற ஒரு ஓடிசி, வேற ஒரு ப்ராஜெக்ட். அங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் இங்க யூஸ்வலா ஓடிசிக்குள்ள என்டர் ஆகிற கார்னர்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன். யூஸ்வலா பீப்புள் அந்த வழியா போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் ஓடிசிக்கு அதுதான் வே அவுட், ஓகேயா, ஒரு என்ட்ரி. அந்த கார்னர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு பர்டிகுலர் டைம்ல என்னோட கொலீக் வந்துட்டு அங்க அந்த பாத்துல நின்றுட்டு இருக்காங்க. நான் என்னுடைய பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு நான் அவங்க கிட்ட பேசுறேன். காட் பேச தொடங்குறாங்க ப்ரோ.
You wouldn't believe. We spoke nearly more than an hour. Okay, hour or two. I'm not sure. ஒருத்தர் கூட அங்க கிராஸ் பண்ணல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் ரியலைஸ் பண்றேன், என்னது நான் இப்படி நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? எப்படி காட் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு பயங்கர ஷாக். எனக்குமே அது பிரமிப்பா இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரோசன். நோபடி வாக்ட் அவுட் டில் வி ஸ்போக். அவங்க நின்னுட்டு இருக்காங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் காட் பேச தொடங்குறாங்க, ஹூஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹிந்து. நான் சொல்லிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் கண்ட்ரோல் காட் கிட்ட போயிடும். ஒரு டிஸ்டர்பன்ஸே பார்க்க முடியாது. பீப்புள் கம்மிங், யாரோ சத்தம் போடுறது, யாரும் அவங்களையும் கூப்பிட மாட்டாங்க, என்னையும் கூப்பிட மாட்டாங்க. ஒர்க் அப்படியே இருக்கும். சோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. லைக் பவர் ஆஃப் காஸ்பல். உங்களுக்கு புரியுதா? பால் பேசிட்டு இருக்கும்போது அந்த ராஜா முழுவதும் கேட்டுட்டு நடுங்குவாரு, தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. இட்ஸ் லைக் காஸ்பலுக்கு அந்த பவர் இருக்கு, பாலுக்கு இல்ல, காஸ்பலுக்கு. உங்களுக்கு புரியுதா? சுத்த சுவிசேஷம். அது மனுஷனை தேவையானவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுப்பாங்க. என்ன பிரதர்? இப்ப நம்ம இப்போ சுவிசேஷம் சொல்லணும் நம்ம மைண்ட்ல, அந்த டயத்துல தேவையானவங்களுக்கு தேவையான சமயத்துல நம்மளால அது தேவனுக்கு தான் தெரியும். நம்ம கண்டுபிடிக்கலாம் முடியாது. நம்ம ஜீரோ ஆச்சு. அவர் கையில் இருக்கிற அம்பு, அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் எப்ப நாணேற்றணும், எப்போ அவருக்கு தெரியும். நம்ம அவர் கரத்தில் அடங்கி இருந்தா போதும். அதுதான் விஷயமே. நம்ம வந்து அவரை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு பலன் தரணும். உங்களுக்கு புரியுது என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு நல்லா இப்பதான் நல்லா புரியுது. என்னன்னா, நம்ம தேவையானவருக்கு நம்ம கொடுக்கணும்னா அவர் அந்த டயத்துக்கு நம்மள ஏற்படுத்தி அந்த 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 சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கரெக்டா தருவாரு. கரெக்ட். அவர் கையில நம்ம அடங்கி இருக்கணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சீஷர்கள் அததான் செய்தாங்க. ஆண்டவர் அததான் சொன்னாரு, நீங்க எருசலேம்ல காத்திருங்க, உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் வந்து இருக்கும், அப்பொழுது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்பொழுதும் அவங்க காத்திருக்கிறாங்க, ஆவியானவர் வராங்க, அவங்களை நிரப்புறாங்க. அதன் போது தொடங்கி ஆவியானவர் அவர்களை நடத்தினாரு. நீங்க பாக்கலாம். கரெக்டா? இப்போ நம்மள ஆவியானவர் நடத்தணுமா இல்ல நம்ம ஆவியானவர் நடத்தணுமா? இப்போ நம்ம சுவிசேஷத்துக்கு கிளம்பும் போது நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நாங்க போறோம், எங்களோட கடந்து வரோம் அப்படிதான் சொல்லிட்டு போவோம். எக்ஸாக்ட்லா. புரியுதா? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆவியானவர் இல்ல நம்ம நடத்தணும். நீ இங்க போ, நீ இவங்களுக்கு அறிவி, இவங்களை நான் உனக்காக வச்சிருக்கேன், அவங்களிடத்துல போய் சொல்லு, அவங்களிடத்துல நீ சொல்ல வேண்டிய செய்தி என்ன. உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆனா ஒரு மாசா சுவிசேஷம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளா ஜோம் பண்ணி அந்த இடங்கள் எல்லாம் அவர் குறித்த பிறகு போறதுதான் கரெக்ட். அப்படிதானே? எல்லாமே இவங்க சும்மா மாசா போய் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொல்லி எல்லா சபையிலும் இருக்கு. மந்த்லி வந்து ஒரு சபையா போனாலும் சரி, இண்டிவிஜுவலா போனாலும் சரி, நம்மள அவர் தான் வழி நடத்தணும். ஆமா. அது நம்ம அதிக பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. சபைக்கு ஒண்ணு, இண்டிவிஜுவலுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் தான் நடத்தணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ இட்ஸ் லைக் வெரி சிம்பிள். அவர் தானே எஜமானன், அவர் தானே தேவன், அவர் நம்ம நடத்தும்படி தானே வந்திருக்காரு. அவரு அவர் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம என்னதான் பண்ணிருப்போம்? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆமா. அவர் கரத்துல அடங்கி இருக்கணும். அதுதானே நம்ம செய்யணும். அவர் எஜமானனா இருந்தா நம்ம அதை தானே செய்வோம். அப்பனா நம்ம லைஃப்ல யார் எஜமானன்? இல்ல, ஆண்டவர் இல்ல. அவருக்கு இல்லாத பாரம், வருத்தம் நமக்கு ஆத்மாக்கள் மேல இருக்கான். இந்த என்ன ஊரை ஏமாத்துற வேலை பார்த்துக்கோங்க. அது ஏமாத்துதான். அது உண்மையிலே அது ஏமாத்துதான். ஏன்னா நான் பாத்திருக்கேன். ஏன்னா சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பெரிய வேன் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வருவாங்க. அது எல்லாமே ஒரு ஷோ காஸ், போட்டோ எடுத்து வைப்பாங்க. அதுக்கு சண்டே முடிஞ்சோடனே ஒரு வேன் பிடிச்சி குழாயெல்லாம் கட்டிட்டு போகணும்ல.
ஆமா, அது சண்டே போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஈவெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற ஈவெண்ட்னு சொல்லி. அன்னைக்கு சர்ச்சில் இருக்க எல்லாரையும் வர வைப்பாங்க. கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வேனு பிடிச்சிட்டு ஒரு பெரிய கிராமத்துக்கு போவாங்க. ஆமா, அது ஒரு வீடியோவா எடுத்து கிளிப்பிங் போடுவாங்க சர்ச்ல. அடுத்த இதுக்கு வர்றதுக்கு. ஆமா. நம்ம ஒரு பலத்த கருத்துல அடங்கி இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அவ்வளவுதான். நம்ம we should not be led by a man, we should be led by the spirit of God. So, அவர் தான் நம்ம மேய்ப்பர். நம்ம அவர் சத்தம் கேட்கும் ஆடுகளா இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு நம்மளை பயிலுவிக்க தான் இடம் கொடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிலீவர்ஸ் அது ஒன்றும் இல்லை, நம்ம தேவனை தேடுகிறவர்களா இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு வெளிப்பட்டிருக்கும். நம்ம தேவனால நடத்தப்படுறோமா, இல்லைன்னா ஆண்டவர் பேரை சொல்லி ஒரு சர்ச்சோடைய அஜெண்டாக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அது ஸ்பிரிச்சுவலாலாம் காமிப்பாங்க. ஆனா நம்ம தேவனை தேடுகிறவர்களா இருந்தோம்னா அங்க தேவன் கனப்படுத்தப்படுறாரா இல்ல ஒரு ஸ்தாபனம் இல்ல ஒரு மனுஷன் அங்க கனப்படுத்தப்படுறாங்களான்னு தெளிவா நமக்கு தெரியும் நம்ம தேவனை தேடுகிறவர்களா இருந்தோம்னா. ஏன்னா நம்ம தேவனை தேடுறோம்னா தேவனை தானே அங்க பார்க்க போவோம். புரியுதா? பல முறை அதை நான் கவனிச்சிருக்கேன். ஒரு பெரிய மீட்டிங்ல எல்லாம் போய் நின்று காட நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அங்க புறக்கணிக்கப்பட்டு வேதனையோடு நின்றுப்பாரு. அவ்வளவு நொறுக்கப்படும். Lord, you are not being honored here. பட் உங்களுடைய நாமத்தை சொல்லி இங்க ஒரு பெரிய ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. பட் God would be rejected in that way. உங்களுக்கு புரியுதா? If we look for God, we will find where God is. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்லுவாங்க, வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு ஒரு சபையை பார்த்து சொல்லுவாங்க. ஒரு சபை என்ன பண்ணிருப்போம், அவரை வெளியில தட்டி உள்ள என்ன நடந்துட்டு இருப்போம், அவரு பேரை சொல்லிட்டு தான் அவரே எங்க தள்ளி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்தலங்கள்ல நான் பார்த்திருக்கேன். லிட்டரலா நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். என்னால உள்ள உட்கார முடியாது. ஏன்னா தேவன் அங்க இருக்க மாட்டாரு. ஆனா அவர் பேரை சொல்லிதான் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? பயங்கர சந்தோஷமா எல்லாம் அப்படியே ஆராய்ச்சி பாடிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் வேதனையோட இருப்பாங்க. எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இஃப் we look for God, we will find God there. எங்க இருக்காங்க? உங்களுக்கு புரியுதா? So we go with the crowd. Okay, இது ஒரு சந்தோஷமான ஈவென்ட், ஆண்டவர் நம்மள சந்தோஷமா இருக்கும்படி வச்சிருக்காருன்னு நம்மளா முடிவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அந்த வர்ஷிப் லீடர் பாடினா ஓகே நம்ம சந்தோஷமா பாடணும். இன்னும் என்ன கொடுங்கன்னா வர்ஷிப் பண்றவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தே ஆகணும். அதுக்கு வசனங்கள் இருப்பாங்க. நீங்க இப்போ கழிக்கலன்னா இப்ப ஆண்டவர் உங்களை விடுதலை வைக்கலன்னு சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? Like you're forcing people. இப்ப நீங்க worship leader டான்ஸ் ஆடினா அங்க இருக்க எல்லாரும் டான்ஸ் ஆடணும். கரெக்டா? தாவீது நடனமானது போல நம்ம நடனமாட வெட்கப்படக்கூடாது. இருக்கவா நம்ம இருக்கக்கூடாதுன்னு டான்ஸ் ஆட உங்களுக்கு அதான் உங்களுக்கு சக்சஸ். நான் எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சுட்டேன், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விடுதலையோட ஆராதித்தோம்னு அவங்க முடிவு கொண்டு வந்துருவாங்க. இது எல்லா சர்ச்சஸ்லயுமே நடக்கும். ஒன் சர்ச் இல்ல, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்க சர்ச்சுன்னு நான் சொல்ல போனேன்னா அவங்க என்ன நம்ம பண்ணுவாங்க, அங்க டான்ஸ் பாட்டு மியூசிக் எல்லாம் இருக்காது. அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரையும் நேர்முட்டியில நிக்கணும்னு இது பண்றது, மிரட்டுறது. சொல்ல போனா தேவனுடைய சமூகத்துல ஒரு மணி நேரம் கூட உங்களால நேர்முட்டியில நிக்க முடியலன்னா நீங்க தேவனுக்கு எப்படி பிரிவா வாழ்வீங்க? ஏன்னா அவர் நேர்முட்டியில நிக்கிறாரு, அதனால எல்லாரும் நின்று ஆகணும். உங்களுக்கு புரியுதா? So you're like forcing people to do certain activity and you call that as worship. Is it not? நீங்க அந்த ஜீசஸ் கிட்ட இந்த ஃப்ரீடம், you know how beautifully he led disciples. நான் ஜீசஸ் கிட்ட அதை தான் பார்த்தேன். இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, இதே சீஷர்கள் பரிசேயர் சதுசேயர்களோட இருந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை பரிசேயர் சதுசேயரோட சீஷரா இருந்திருப்பாங்கன்னா
அவங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணாம தூங்கி இருக்க முடியுமா? இவங்க தூங்கி இருப்பாங்களா? முதல்ல ஒரு பரிசேயன் வந்து சொல்லிட்டு போறான், இங்க பாருங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். இவங்க தூங்கி இருப்பாங்களா? முதல்ல பயம் இருந்திருக்கும். நீ எந்த அளவுக்கு ஃப்ரீடம்ல இருந்தா, ஐயோ எனக்கு அதை பார்க்க லார்ட் ஹூ ஆர் யூ, மறைமுகமா கூட அவர்களை இவர் பயமுறுத்தல. ஆமா, எவ்வளவு ஃப்ரீடம்ல இருந்தா 3 முறை சொல்லும் போது 3 முறையும் தூங்குறாங்க. இது வந்து அழகா நீங்க யார்கிட்ட பார்க்க முடியும் தெரியுமா? உங்க பிள்ளை கிட்ட பார்க்க முடியும். ஆமா ஆமா, நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, தூங்கதான் செய்வாங்க. ஆனா ஸ்கூல்ல போய் அதே மேக்ஸ் டீச்சருக்கு சொல்லும் போது பாருங்க, கண்ணையே கிள்ளிக்கிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அப்பா அந்த ஜீசஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிரமை. என்ன அந்த ஒரு மறைமுகமா கூட அவங்களை என்ன செஞ்சு வைக்கல, பயப்படும்படியான ஒரு நிலையில வைக்கல. Pure love. This is what I find in Jesus. அப்ப கிறிஸ்துவின் ஆவியை உடையவங்களும் அப்படிதானே இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. நம்ம அவருடைய பிள்ளை இல்ல, கிறிஸ்துவின் ஆவின்னா அவருடைய பிள்ளை. To worship or anything it should come out of. நீங்க யோசிச்சு பாருங்க, பால் பேசிட்டு இருக்காரு, இத்தனைக்கும் அந்த நேரத்தை கருதி அவர் திரும்ப எப்ப அந்த சபையார் கிட்ட வருவாருன்னு அவருக்கு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் முழுக்க பேசுவார் அவர். ஆக்சுவலா இப்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் என்ன பண்ணுவான், அவர் பேசுற முக்கியமான சத்தியத்தை புரிஞ்சுக்க அவங்க கவனிக்க முடியாம பையன் தாங்க முடியாம என்ன பண்றான், தூங்கி செத்து போயிடுறான். அவரு கீழே இறங்கி வராரு, எதுக்கு தூங்குன என்ன பண்ண, அதை ஒன்னும் திட்டல. அவனை எழுப்பி உயிரோட எழுப்பிட்டு திரும்பவும் மேல கூட்டிட்டு போய் திரும்பவும் பேசுவாரு. உங்களுக்கு புரியுதா? அவங்க அதெல்லாம் கடிந்து கொள்ள, நீ ஏன் தூங்குன, நீ தூங்குனாலதான் மறிச்சனும் விடல. பட் he continued his thing. நீ கேளாம போ, நீ தூங்குனால இது நடந்துச்சா ஃபைன். பட் they continue. அந்த ஃப்ரீனஸ் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறேன், நான் தேவனுடைய அப்போஸ்தலன், நான் இவ்வளவு முக்கியமான சத்தியத்தை பேசுறேன், நீ எப்படி தூங்கலாம், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், உங்களுக்கு புரியுதா? எவனுக்கு காதுள்ள இருக்கோ அவன் கேட்பான். So it's like, this is how I find Jesus in the Bible, like how beautifully he led his disciples in freedom, complete freedom. அவரை மறுதலிக்கிற ஃப்ரீடம் கூட அவர் கொடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப பிரமிப்பான இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இதே நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில வேர்ல்டு ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா, தங்க தலைவரை காப்பாத்துறதுக்கு தான் உயிரை கொடுத்தவெல்லாம் இருக்கான். ஏன்னா அவங்க தலைவன் நான் ரொம்ப முக்கியமானவேன்னு அவனை மறைமுகமாவோ நேரடியாகவோ அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்கான். உங்களுக்கு புரியுதா? அப்போ என் தலைவனை காப்பாத்துறதுனால ஒரு பேரான ஒரு நன்மை எனக்கு உண்டாகும்னு சொல்லி, இல்ல காப்பாத்துறதுதான் முக்கியம்னு சொல்லி அவன் கன்வின்ஸ் ஆகி தன் தலைவனை முக்கியப்படுத்தி அவன் தான் உயிரை என்ன செய்யறான், விட்டுருக்கான். ஆனா கிறிஸ்து பாருங்க, எந்த அளவுக்கு தன்னை முழுவதும் மறைத்ததுனால அவரு மிகவும் முக்கியமானவர்ங்கிற அந்த காரியம் மறைமுகமா கூட அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகல. ஆமா, complete freedom. What a lovely God you and me have. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜீசஸ் மேல அவ்வளவு ஆசை. Who are you Lord? Who are you Lord? இவ்வளவு நல்ல மீட்பன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒருத்தரை நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயுமே ஹிஸ்டரி ஆர் எனி ரிலேஷன்ஷிப் யூ cannot find. இங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, மறைமுகமாக உங்களை வந்து
நான் உனக்கு ரொம்ப முக்கியம், என் உறவு ரொம்ப முக்கியம்னு ஹோல்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆமா. இவங்க வந்து திவர் இன் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அவரை விட்டுட்டு ஓடுறது. உங்களுக்கு புரியுதா? புரியுது. கம்ப்ளீட் ஃப்ரீடம் விட்டுட்டு ஓடுனாங்க. வாட் a lovely 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 Lord given me. So அந்த ஃப்ரீடம் இதெல்லாம் லவ் ஃபார் தி லார்ட், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஜீசஸ் மேல ஆசை வரும்ல. Who's this Jesus? யார் அவர்? எப்படி? It's like amazing. Like this is not லவ்ல இருந்தா தானே கிரைஸ்ட நம்ம லவ்லியா சொல்ல முடியும். Christ has become most of our prayers are like Jesus வந்து ஷாப் ஓனர் மாதிரியும், நம்ம அந்த ஷாப்புக்குள்ள போய் அவர் பேரை சொல்லி லார்ட் எனக்கு இது தாங்களேன், எனக்கு அதை தாங்களேன். அப்போ ஜீசஸ் எதுக்கு பிடிச்சிருக்கு? அந்த ஷாப்ல இருக்க பொருள் எனக்கு கிடைக்கிறதுனால. அவரை இன்னும் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு புரியுதா? அவர் எப்படி பழகுவார், அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அவரிடத்துல என்ன வாழ்க்கை, அவரோட வாழ்ற வாழ்க்கை எப்படி இருந்தது மனுஷர்களுக்கு இல்ல. அவரு அந்த காரியம் எதுவுமே ஈவன் கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. இயேசுனாலே நமக்கு என்ன தெரியுது? அவர் சுகம் கொடுத்தாரு. ரிலேஷன்ஷிப்ல ஜீசஸ பார்க்கும்போது இட்ஸ் லைக் wow, unimaginable life that you have with the Lord Jesus. அதே உறவு தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்ல நமக்கு அருளப்பட்டிருக்கு. நோ டிஃபரன்ஸ். இப்படி சீஷர்கள் இயேசுவோடு வாழ்ந்தாங்களோ அதே வாழ்வு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர்ல அருளப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வேறு ஒரு தேச்சர வாழந்தா. அவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அவரும் நம்ம கூட தான் இருக்காரு. என்ன சீஷர்கள் கூட இருந்த மாதிரியே இப்பவும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்காரு. மாற்றமே இல்ல. அவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். நமக்காக வழக்காடுவாரு, நமக்காக பறந்து பேசுவாரு. எப்படி சீஷர்கள் வந்து தப்பெல்லாம் பண்ணும்போது ஜீசஸ் வழக்காடுனது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வழக்காடுவாரு. ஒருத்தரையும் நம்மள குற்றம் சாட்ட விட மாட்டாரு. If we know him, then we know the reality of living with the Holy Spirit. I'm not talking about imagination. Reality. Holy Spirit God with us is the reality. Right? So, the core of Christian faith இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படுகிற வாழ்க்கை அது இப்போ இல்ல. அதுதான் டேஞ்சரஸ் நான் சொல்லுவேன். அதனாலதான் நிறைய ப்ரிவலண்டான டிசெப்ஷன் வந்து சர்ச்சஸ்க்கு தெரியல. ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தின போதனைகள் இல்லை. நீங்க அவரை காமிச்சிட்டோம்னா நம்ம எல்லாருமே ஜீரோ ஆயிடுவோம். ஆமா, எல்லாரும் அவரோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதானே, வேற எல்லாமே ஜீரோ தானே. ஜீரோ. ஆனா அதுக்கப்புறம் தேவன் நடத்துகிறது பிரமிப்பா இருக்கும். அது இன்னும் நம்ம பார்க்கல. ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் அவரை காண்பிச்சோம் தேவன் பயங்கரமா நடந்தாரு. உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரையும் ஒவ்வொரு விதமா நடத்துறாரு. யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் கண்காணியா வைக்கப்பட்டவங்க ஸ்தேவான். கண்காணியா வைக்கப்பட்ட ஸ்தேவான் மூலியமா தேவன் செய்த காரியத்தை பாருங்க, பிரமிப்பு. கண்காணியா வைக்கப்பட்டவர் தான் பிலிப்பு என்ன செய்யறாரு? ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்லாம் கண்காணியா வைக்கப்பட்டவங்க. பெரிய அப்போஸ்தலர்கள் எல்லாம். உங்களுக்கு புரியுதா? ஆமா, இவங்கள விதவைகள் இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட ஆளுங்க தானே, வைக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு பிலிப்பு என்ன பண்றாரு? ஒரு ஆவியானவர்னால டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறாரு. ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் ஒரு அந்த எகிப்திய மினிஸ்டருக்காக ஒரு மனுஷன். Isn't it amazing how Spirit of God leads us? எல்லா டைமும் நம்ம பெரிய கூட்டத்துல ஒரு மனுஷனுக்காக God நம்மளை கூட்டிட்டு போகலாம். அந்த ஒரு ராஜா, அகரிப்ப ராஜா கிட்ட பேசுறதுக்கு அத்தனை அடி வாங்கிட்டு அத்தனை இடத்துல போயிட்டு போறாரு இவரு பால்.
Isn't it beautiful how Spirit of God leads us? So, நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற காலத்துல இருக்கும். அதை அன்று தெளிவா சொல்லிட்டாங்க. கடைசி காலத்துல ஆவியானவர் சொல்லுகிறது தான் சபை கேட்கணும்னு. எல்லா சபைகளுக்கும் தேவன் சொன்னது அதுதான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவும் கேட்க கடவுள். கேட்க கடவுள். ரைட்? நீ சொன்னதான் கரெக்ட் ஸ்டீபன். ஆக்சுவலா ஆண்டவரா நம்மளுக்கு கூட்டிட்டு போகும்போது யார்கிட்ட பேச வைக்கிறாங்களோ அவங்க கேட்பாங்க. நம்ம பிளான் பண்ணி போனா அங்க ஒண்ணும் நடக்காது. நம்ம பிளான் பண்றதுக்கு யாருங்கிறதே சொல்லிட்டாரு. நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? ஆமா, அதான் அவருடைய வழிநடத்தல் எல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது.